கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே எவ்வளவோ வசதிகளோடு, எவ்வளவோ வாய்ப்புகளோடு, எவ்வளவோ டெக்னாலஜிகளோடு இந்த உலகத்திலே நாம் விரும்பியபடி வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எம்முடைய வாழ்க்கையுடைய முறையில் முன்னேற்றம் இருந்தாலும், எம்முடைய சூழ்நிலைகள் வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் அமைந்தாலும் சரி, இன்றைய உலகத்துடைய நிலைமையை பார்த்தால் நாளுக்கு நாள் தற்கொலையுடைய சூசைடுடைய விகிதாச்சாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் மக்களுடைய கவலைகளும் துக்கங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலைமை, யாருடைய வாழ்க்கையிலும் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை, யாருடைய நிலைமைகளை பார்த்தாலும் சூழ்நிலையை பார்த்தாலும் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறோம், எப்போது இந்த பூமியை விட்டு பிரிய போகிறோம், இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய உலகத்தில் பலர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை விகிதாச்சாரம் ஏன் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம், ஏன் நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய அடையாளங்களாக பலவற்றை சொன்னார்கள். கட்டிடங்கள் உயரும், இந்த பூமியில் தங்கங்களும் வெள்ளிகளும் அதிகரிக்கும், இந்த பூமியில் குழப்பங்கள் அதிகமாகும், ஃபித்னாக்கள் அதிகமாகும் என்று பல மறுமையுடைய அடையாளங்களை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் பலவாறாக சொன்னார்கள். அதில் ஒரு மறுமையின் அடையாளத்துடைய நபிமொழிதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமுஸ் ஸாஅ, மறுமை ஏற்படாது, ஹத்தா யமுர்ர ரஜுலு பிகப்ரி ரஜுலி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கபரை கடந்து செல்லுவான். கடந்து செல்லும் பொழுது அந்த கபரை பார்த்து சொல்லுவான், உன்னிடத்தில் நான் இருக்கக்கூடாதா என்று. அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய கபரை கடந்து செல்லுவான். கடந்து செல்லும் பொழுது அவன் சொல்லுவான் அந்த கபரை பார்த்து, உன்னிடத்தில் நான் இருக்கக்கூடாதா என்று. அவனுக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்படும். அவனுடைய உலக வாழ்வில் அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களின் காரணமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய ஒரு அடையாளமாக சொன்னார்கள். இந்த கவலையால் இன்று தற்கொலைகள் அதிகமாகிறது. இந்த கவலையால் இன்று போதை பழக்கத்திற்கு பலர் ஆளாகிறார்கள். இந்த கவலையால் இன்று இந்த பூமியை விட்டு பிரிவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா என்று பலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட அவன் நினைக்கிறான், இந்த உலகத்தை விட்டு நான் சென்று விட வேண்டும் என்று. இப்படி இந்த உலகத்துடைய சூழல் அமைந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தீன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு செய்தியை ஒரு சூராவின் வாயிலாக சொல்லுகிறது. அதைத்தான் ஆரம்பமாக நாம் தலைப்பாக ஆக்கினோம். சூரத்து ஷரஹ், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் இந்த பெயரை சொல்லும் பொழுது உள்ளத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் அல்லாஹுடைய ரசூலின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். அதுதான் இன்றைய முழு சபைக்குரிய கூலியையும் எமக்கு எடுத்து தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆரம்ப காலம் கடுமையான சிரமம். யார் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் இந்த தஅவாவுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். குறைஷி காஃபிர்கள், மக்காவில் அல்லாஹுடைய தூதருடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் ரசூலை பொய்ப்பிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கும் கடுமையான சோதனைகள் வர ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளமெல்லாம் கவலையில் வாடுகிறது. இந்த பிரச்சனைகளை அல்லாஹுடைய ரசூல் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் என்னை சோதிக்கிறானோ, அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுக்கிறானோ, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானோ என்ற ஒரு நிலைமைக்கு அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய எண்ணங்களை செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்போது விசேஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சில முக்கியமான சூறாக்களை அல்லாஹுடைய ரசூலுக்கு இறக்குகிறான். அல்லாஹ் இங்கே பஅத என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் துன்பத்தோடு சேர்த்து இன்பம் என்ற நிலை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்பத்திற்கு பிறகு இன்பம் என்று சொல்லாமல் அல்லாஹ் துன்பத்தோடு சேர்த்தே இன்பம் என்று சொல்கிறானே, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை கொண்டு வருகிறான். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த உலகத்தில் துன்பம் என்று ஏற்பட்டால், பிரச்சனை என்று ஏற்பட்டால், கவலை என்று ஏற்பட்டால் அல்லாஹ் அதோடு சேர்த்தே அதனுடைய தீர்வையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுடைய பார்வை துன்பத்தின் மீதே இருப்பதால் அந்த இன்பத்தை தேடுவதற்குரிய வழிகள் தெரியாமல் நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்பமாக சில அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டால் இந்த தலைப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும். இந்த பூமியில் சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள் என்பது எல்லோருக்கும் சமமானது. உண்மையா இல்லையா? அல்லாஹ் முஃமின்களையும் சோதிப்பான், அல்லாஹ் பாவிகளையும் சோதிப்பான். அல்லாஹ் முஃமின்களுக்கும் பிரச்சனைகளை கொடுப்பான், பாவிகளுக்கும் பிரச்சனையை கொடுப்பான். ஒருவரை அல்லாஹ் இந்த பூமியில் செல்வத்தோடு மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதன் அடையாளம் அல்லாஹ் அவரை நேசிப்பது என்பது கிடையாது. ஒருவரை அல்லாஹ் செல்வம் இல்லாமல், வசதி இல்லாமல் சோதிப்பதன் அடையாளம் அல்லாஹ் அவரை தண்டிக்கிறான் என்பதும் கிடையாது. புரிகிறதா நான் சொல்வது? அல்லாஹ் ஒருவரை உயர்த்தி வைத்திருப்பது அவர் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இந்த பூமியில் இருக்கிறார் என்பதற்குரிய அடையாளம் அல்ல. அல்லாஹ் ஒருவரை ஏழ்மையில் விடுவது அவரை அல்லாஹ் தண்டிக்கிறான் என்பதற்கும் அது அடையாளம் அல்ல. இந்த பூமியில் அல்லாஹுடைய இந்த சோதனை பொதுவானது. அல்லாஹ் எதை கொடுத்தாலும் சோதனை தான். இந்த பூமியில் அல்லாஹ் சுகத்தை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான். இந்த பூமியில் அல்லாஹ் நோயை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான். இந்த பூமியில் கஷ்டம், இன்பம், துன்பம் என எது ஏற்பட்டாலும் அல்லாஹ் அவரவர்களின் நிலைமைகளுக்கு ஏற்ப அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த பூமியில் பாவிகள் மட்டும்தான் சோதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மட்டும்தான் சிரமம் ஏற்பட வேண்டும் என்றால் நபிமார்கள் யார்? மஅதல்லாஹ், அவர்கள் தூய நியத்தை கொண்டு உம்ராவிற்காக பலியிடக்கூடிய பிராணிகளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய ரசூலும் சஹாபாக்களும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்ன ஆனது? உம்ரா செய்ய முடிந்ததா? ஹுதைபியா என்ற இடத்தில் வைத்து யார் தடுத்தார்கள்? அவர்களை குறைஷி காஃபிர்கள் தடுத்தார்கள். நபியே, நீங்கள் இங்கே நுழைய முடியாது, இந்த வருடம் உங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது. பல நிகழ்வுகள் நடக்கிறது. அதில் இறுதியாக குறைஷிகளுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது, ஹுதைபியா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துடைய முடிவு என்ன? நீங்கள் இந்த ஆண்டு திரும்பி சென்று அடுத்த ஆண்டுதான் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹு அக்பர்! அவ்வளவு தூர பயண களைப்பு. யோசித்து பாருங்கள். அதுவும் சாதாரண வழியில் அல்லாஹுடைய தூதர் பயணிக்கவில்லை. கல்லும் மண்ணும் பாறைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து அல்லாஹுடைய தூதர் பயணித்து வருகிறார்கள். நீண்ட நாட்களுடைய பயணம். 13 ஆண்டுகள் தான் தங்கி இருந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்றிருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த ஊரை நோக்கி, அதுவும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கஅபா இருக்கக்கூடிய இடத்தை தரிசிப்பதற்காக ரசூலும் சஹாபாக்களும் வரும் பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று சொல்வதை சஹாபாக்கள் ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிகழ்வு தெரியும் தானே நமக்கு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலே, நாம் சத்தியத்தில் இல்லையா? அல்லாஹ் எம்மை சத்தியத்தில் ஆக்கவில்லையா? ஏன் இந்த காஃபிர்களுடைய இந்த பழிச்சொல்லுக்கு, இந்த ஒப்பந்தத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கக்கூடிய நிலைமை. ஆனால் இந்த சோதனை அல்லாஹுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த சோதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இதை ஒரு சோதனையாக ஏற்றுக்கொண்டதால் அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, இந்த சோதனையிலிருந்து வெற்றி கண்டு திரும்பி செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் இறக்குகிறான். நபியே, உங்களுக்கு மகத்தான வெற்றியை அல்லாஹ் வாக்களிக்கிறான் என்ற பொருள்பட சூரத்துல் ஃபத்ஹுடைய சூராவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரா இறக்கப்பட்டதற்கு பிறகு கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஃபத்ஹுன் ஹுவ, அது வெற்றியா? நாம் இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்திலே அவர்களிடத்திலே சமரச ஒப்பந்தம் செய்தது வெற்றியா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் இது வெற்றி என்று. பாருங்கள், இது ஒரு சோதனை. அல்லாஹ் இந்த சோதனையுடைய முடிவாக ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிறான். இன்னொரு சோதனை, இது அல்லாஹ்வால், அல்லாஹ் அந்த நபித்தோழர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த சோதனை அல்ல இந்த சோதனை. அந்த நபித்தோழர்களில் சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்க முற்பட்ட பொழுது அல்லாஹ் இறக்கிய சோதனை அது. எது அது? என்ன சோதனை? உஹதுடைய போர்க்களம். சாதாரண சோதனையா உஹதுடைய போர்க்களம்? இந்த போர்க்களத்துடைய வரலாற்றின் மீது ஒருவன் பயணித்து சென்றால் அவனுடைய உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும். அவ்வளவு சோதனைகளை சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரல் கடித்து துப்பப்பட்டது. முஸ்அப் இப்னு உமைர், ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற பெரும் பெரும் நபித்தோழர்கள் இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது. அவர்களுடைய முகமெல்லாம் இரத்தக்கரையாக மாற்றப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்போடு ஒரு இடத்திலே ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்? நபித்தோழர்களில் பலர் இந்த போரை விட்டு புறமுகுது காட்டி ஓடக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த போரில் ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய சோதனையும் ஏன் ஏற்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரை வழிநடத்தக்கூடிய தலைவர், காயிதுல் மைதான். அந்த போரை வழிநடத்தக்கூடியவர் யார்? யார்? அல்லாஹ்வுடைய ஹபீப். பின்னால் நிற்பவர்கள் நபித்தோழர்கள். இவ்வளவு மக்கள் ஈமானை சுமந்து நடந்து கொண்டிருந்தாலும் இந்த சோதனை ஏன் வந்தது? அல்லாஹ் கேட்கிறான், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத அஸப்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்ன ஹாதா. பத்ருடைய போர்க்களத்தில் நாம் அவர்களுக்கு 2 மடங்கு சோதனையை இப்போது அனுபவித்ததை விட அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம். ஆனால் ஏன் இந்த போர்க்களத்தில் நாம் சோதிக்கப்பட்டோம் என்று நபியை இவர்கள் கேட்கிறார்கள். குல்தும் அன்ன ஹாதா, இந்த சோதனை எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் பதில் சொல்கிறான், குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய ஆத்துமாக்கள் சம்பாதித்ததால் வந்தது, உங்களால் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா, ஒரு கட்டளை, அந்த அம்பை எய்தக்கூடிய அந்த 40 வீரர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எங்களுடைய பிணங்களை கழுகுகள் தின்பதை பார்த்தாலும் சரி, நான் கட்டளையிடும் வரை இந்த மலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது என்று. இந்த ஒரு கட்டளைக்கு மாற்றமாக சில நபித்தோழர்கள் தங்களுக்குள் விளக்கம் கொடுத்து இறங்க தயாரானவுடன் அவ்வளவு தூரம் வெற்றியோடு பயணித்துக் கொண்டிருந்த படையுடைய உதவி அல்லாஹ்வால் நிறுத்தப்பட்டது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் எம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்த ஒரு விஷயம். எமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால், எமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால், சோதனையால் எம்முடைய வாழ்க்கை சூழ்கிறது என்றால், எந்த சோதனையாக இருக்கலாம், குடும்பத்திலே ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், செல்வத்திலே ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம். எந்த சோதனையில் நாம் உட்படுத்தப்பட்டாலும் ஒரு முஃமின் தன்னை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்ன பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? எந்த பாவத்தில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ சோதிக்கப்படுகிறாய்? அல்லாஹ் உன்னை சோதிக்கிறானா அல்லது தண்டனைக்காக அல்லாஹ் இந்த சோதனையை உன் மீது இறக்கி இருக்கிறானா? ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமியில் குழப்பங்களும் நிலத்திலும் கடலிலும் குழப்பங்கள் பரவி விடுகிறது மனிதர்கள் சம்பாதிக்கும் பாவங்களின் காரணமாக. ஆம், பாவங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய பிரச்சனைகளுக்கும் காரணம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் ரசூலுடைய கட்டளைக்கும் மாறு செய்வதுதான் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய அத்துணை ஃபித்னாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம். இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வாதாரத்தை குறைக்கிறான் என்றால், எமக்கு கொடுத்த அருட்கொடையை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால், முதல் காரணம்
நாம் வாழ்க்கையில் அந்த அருட்கொடைக்கு மாற்றமாக நடந்த செயல்கள் தான். வேற எதுவும் இருக்க முடியாது. எது நடந்தாலும் சரி. சஹாபாக்களுடைய புரிதலை பாருங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅஹ்ஸபு الرجل, நான் நினைக்கிறேன் ஒரு மனிதன் தான் கற்கின்ற கல்வியை மறக்கிறான் என்றால், இல்முத்தீன், தீனுடைய கல்வியை ஒருவன் கற்கிறான், குர்ஆனை கற்கிறான், குர்ஆனை கற்கின்றவன் குர்ஆனை மறக்கிறான் என்றால், மார்க்க கல்வியை கற்பவன் மார்க்க கல்வியை மறக்கிறான் என்றால், அதனுடைய முதல் காரணம் பில் ஹதீஅத்தி யஅமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் என்று. அல்லாஹு அக்பர். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய அந்த இல்முடைய திறமையை பார்த்து வியந்தார்கள். 9 வயதில் முஅத்தாவுடைய முழு கிதாபையும் மனனம் செய்தார்கள். இமாம் ஷாஃபிஈ அவர்களை பார்த்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், யா ஷாஃபிஈ, உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இந்த இல்முடைய வெளிச்சத்தை கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த வெளிச்சத்தை நீ அணைத்து விடாதே பாவங்கள் என்னும் இருளால். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு வசியத் பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், இந்த பூமியில் நன்மையில் நம்மால் தொடர முடியவில்லையா? என்னால் 5 நேரம் ஜமாஅத்தோடு பள்ளியில் முயற்சி செய்தும் தொழ முடியவில்லை. என்னால் குர்ஆனை ஒரு பக்கத்துக்கு மேல் அதிகமாக ஓத முடியவில்லை. என்னால் அல்லாஹ்வுடைய நினைவில் ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து திக்ர் செய்ய முடியவில்லை. என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை. என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை. என்னால் பிரார்த்தனையில் கவனத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியவில்லை. என்னால் ஹலாலான வழியில் சம்பாதிக்க முடியவில்லை. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக ஈடுபடுவதற்கு ஏதாவது தடை என்று நினைத்தால் அது என்ன தெரியுமா? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மாணவர் கேட்டார், யா அலி, ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில்லைல், இரவுடைய வணக்கத்திலிருந்து நான் விலக்கப்படுகிறேன். என்னால் கியாமுல் லைலை தொழ முடியவில்லை. ஆனால் அதனுடைய காரணம் எனக்கு தெரியாது. ஏன் என்னால் எழுந்து கியாமுல் லைலை தொழ முடியவில்லை? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே பதிலை சொன்னார்கள், உன்னால் இரவு வணக்கத்திலே முழுமையாக ஈடுபட முடியவில்லை என்றால் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். உன் பாவம் உன்னை அதிலிருந்து தடுக்கிறது. உன் பாவம் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதிலிருந்து உன்னை தடுக்கிறது. உன் பாவம் இந்த பூமியில் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகுவதை விட்டு தடுக்கிறது என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், இதுதான் 2 சோதனைகள். ஒன்று, அல்லாஹ் அவர்களுடைய ஈமானுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனையுடைய முடிவு வெற்றி. இரண்டாவது, அல்லாஹ் சோதிப்பான் அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக. இந்த சோதனையுடைய முடிவில் அவன் தௌபா செய்து மீளவில்லை என்றால் இதனுடைய முடிவு தண்டனை. இது எம்முடைய வாழ்வுடைய அந்த முடிவுதான் வெளிப்படுத்தும் எம்மை அல்லாஹ் எதற்காக சோதிக்கிறான்.